சொன்னது இப்போ மஞ்சரில இருந்து எல்லாரும் கிளாஸ் ஏ கிளாஸ் பின்றாங்க. என்னது கிளாஸ் சொல்றேன் அவனுக்கு. இல்லடா எக்ஸ்பிளனேஷன் கேக்கும்போது இது வந்து பீரியட் வந்து கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி வந்து மூணு பேருமே டிஃபரன்ஸ் கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி எல்லாம் வேணாம். ஒன்று சொல்லியிருக்காரு தப்பு. திரும்பி இவன் வந்து ஸ்கில்ஃபுல்லான கிச்சன் டீம், நீங்க ஸ்கில்ஃபுல்லான கிளாஸ் ஏனா இந்த செக்ஷன் ப்ரோ. அதுதான் அவனுக்கு தெரியாது. இப்போ கிச்சன் டீம் தானே, இந்த 3000 ரூபாய் வச்சு நீங்க எப்படி ஓட்டுறீங்கன்னு பார்ப்போம். இவன் திரும்பி சொல்லியிருக்கான் இது வந்து அவரை தாண்டி மொத்த கிச்சன் டீம் அப்ப நேற்றுக்கு வந்து இது பாத்ரூம் கழுவுறது இது இதை கூட்டுறதெல்லாம் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் அப்படின்னாங்க. அப்ப எங்களுக்கு அது வேட் ஆகாதா? எங்களுக்குன்னு இல்ல, நீ கடைசி வரையும் இது எனக்கும் அவருக்கும் நடந்த பர்சனல் சண்டைன்னு பாக்குற. இது நான் பர்சனல் கிச்சன் டீமோட பேசு மச்சான். அப்போ நீ தயவு செஞ்சு போய் கிச்சன் டீமோட பேசு, அவங்களுடைய மன கஷ்டத்துக்கு நீ பேசு. அது இப்ப நான் என்னடா சொன்னேன், அவர் சொன்னது தப்புன்னு நான் சொன்னேன். நீ மறுபடியும் சொல்றேன், நீ இந்த பிரச்சனை வேற மாதிரி நீ வந்து அவங்க நீ ஒண்ணு சூப்பர்டா. ஆல் தி பெஸ்ட், டூ இட் வெல். அவன் அப்படியே பேசுறான். இப்போ வரையும் தீபக் அண்ணாக்கும் உனக்கும் இருக்க தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு அப்படி ஒரு வார்த்தை. இப்ப என்ன சொன்ன? இப்ப என்னடா சொன்னாங்க? இப்ப அவன் என்ன சொன்னா? தீபக் அண்ணாக்கும் இவனுக்கும் இருக்கிற பர்சனல், அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற பிரச்சனை. ஒரு வார்த்தை சொன்னாரு, அது இவனுக்கு எனக்கும் அவருக்கு மட்டும் நடந்த சண்டையா? அங்க நடக்கும்போது அத்தனை கிச்சன் டீம் இருந்தாங்களே, அவங்க பேச வேண்டியதானே? இல்ல எனக்கு புரியல. எனக்கும் புரியல. நடந்த விஷயத்தான் நான் சொல்றேன். இது நான் எனக்கு என்ன வெளிவாக்கம்